உறுப்பினர் அட்டையை கையெழுத்துக்கு அந்த உறுப்பினர் அட்டையை அனுப்பியிருக்கிறார். இந்த செயல் வீரர்களுக்கான கூட்டம் போடுவதற்கு முக்கிய காரணம், புதிதாக அனுப்பப்பட்ட அந்த உறுப்பினர் அட்டை முழுவதுமாக ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இதுவரையில் நாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிதாக உறுப்பினர் சேர்த்து நாம் எடுத்து வருவோம் என்று சொன்னால், எந்த கிளைச் செயலாளர் எடுத்து வராலும் பெரும்பாலான கிளைச் செயலாளர்கள் அந்த பகுதியினுடைய உறுப்பினர்களுக்கு அந்த கார்டை வழங்க மாட்டார்கள், அவங்களே வச்சுக்குவாங்க. கட்சி தேர்தல் வரும்போது அந்த கட்டு எடுத்து வருவாங்க, அந்த செயலாளர் துணை செயலாளர் தலைவர் போட்டு கையில் போட்டு எடுத்து போடுவாங்க. நம்ம பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இந்த தப்பு நடக்கக்கூடாதுக்காக இந்த நிகழ்ச்சியை வச்சு காலை குழுன்னு சொல்லிருக்காங்க. காலையில் குடிச்சா கிருஷ்ணா தலையாட கூடாது, கேள்ச்சா? ஆமா, எழுதி நிற்கும் போது சந்தேகம் போது உள்ள கொஞ்சம் கீழே இருந்த அர்த்தம். தயவு செஞ்சு ஏன்னா ஒன்றிய செயலாளரையும் முழுசு பார்க்க முடியாது. ஒன்றிய செயலாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, நீங்க அதை எடுத்து போயிட்டு ஒவ்வொரு உறுப்பினருக்கு ஒப்படைங்க. அதுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? ஒண்ணு இல்லை, இப்ப நம்ம கரவேசி கேட்டு போனோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை வருது, போலீஸ் ஸ்டேஷன் போறோம், அது ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இருந்தாலும் சரி, போகும்போது அந்த போலீஸ்காரரு ஏண்டு வெளியில உட்காந்துப்பாரு, போகும்போதான் அண்ணா திமுக வராம்பா அவங்களுக்குள்ள பேசுவாங்க, எல்லாம் வேஸ்ட் பார்த்தால அவ்வளோ பேசுவாங்க. சரிப்பா கஷ்டம், அப்போ வந்து என்னப்பா பாப்பா சேர் போடுவாங்க, சேர் கொடுப்பாங்க. அந்த சேர் கொடுக்கறது அந்த கரவேசி தான். அது வேற மாதிரி நாம் நினைக்க கூடாது, இல்லை நமக்கு தான் மரியாதை நினைக்க கூடாது. கரவேசி கட்டுங்கிற ஒரு கட்சியுடைய தொண்டை அந்த தொண்டனுக்கு மரியாதை சரியா? சரி, அந்த வேசிக்கு இருப்பா, வேசி எல்லாரும் கெட்டு வந்துருக்காங்கப்பா, நீ கட்சியானா அப்படின்னு ஒரு போலீஸ்கார் கேட்கறன்னு வச்சுக்கோ. ஏன்னா இந்த கரவேசி கட்டு போனாதான் ஒரு மரியாதை இல்லை. யாரோ ஒருத்தர் வேசி கட்டு வரா, நீ கட்சியானப்பா, ஏய் கரவேசி கட்டி எனக்கு தெரியாது, அப்பாப்பா எல்லாம் தான் கட்டி வந்துடுறாங்க இல்லையா? அந்த கார்டு எடுத்து உறுப்பினர் கார்டு இல்லை, பொலிச்சா கையெழுத்து போடுறது இல்லை, அந்த ஆத்தரைஸ் இந்த கட்சிக்கு நான் ஒரு சொத்து அப்படின்னு போலீஸ்காரன் காட்டான்னு வச்சுக்க, ஓ கட்சி உறுப்பினர். அதுக்காகத்தான் இந்த உறுப்பினர் அப்படியே எல்லாருக்கும் அது ஒரு நமக்கு சக்தி. அது பாக்கெட் வைக்கும் போது நமக்கு ஒரு பலம் வந்துருது. அந்த கார்டை உள்ள பாக்கெட் வச்சா யார் வராங்க தெரியுமா? அந்த கார்டுக்குள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்துடுறார். ஏன்னா அந்த கட்சி உருவாக்குறது இல்லையா, கட்சியுடைய நிறுவன தலைவர் இல்லையா, அவர் வந்துடுறார். அடுத்து நம்மை காப்பாற்றிய புரட்சி தலைவர் அம்மா பாக்கெட் வந்துடுறாங்க. அடுத்தது இப்ப காப்பாற்றி கொண்டிருக்கிற பொதுச்சா எடப்பாடியார் பாக்கெட்ல வந்துடுறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இதை தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் போய் சேர்ற மாதிரி நடவடிக்கை எடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதுவரையிலே நடந்த தேர்தல் அது ஒரு மாதிரியா இருந்தது. இதுவரையிலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க, சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இந்த பொட்டி வைப்பாங்க, சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடியே பொட்டி வைப்பாங்க, மஞ்சா பொட்டி வெள்ளை பொட்டி வைப்பாங்க. அரசப்பட்டி நைனார் யாருன்னா ஒரு பெரிய மனுஷன் வந்து உட்காந்தான்னு வச்சுங்களேன் ஊர்ல, ஏய் என்ன நீங்க என்ன சொல்றீங்களோ அவர் ஓட்டு போட்டுருவாங்க. வர மஞ்சள் பொண்ணு போடுறான் பார்த்தா அவன் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மாறி 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 வந்து இது மாறதுக்கு யார் காரணம்? கேள்வி ஞானத்தை உருவாக்கியவர் தந்தை பெரியார். இந்த அடிமைகளா இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, சுயமரியாதை, உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய சிந்தனை இருக்கிறது அப்படின்னு நமக்கு அடிமனதிலிருந்து நமக்கு அந்த கேள்வி ஞானத்தை உருவாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. இவங்க சொன்னாங்க, இது அந்த காலத்துல சொன்னது முடிச்சுட்டு போய் மக்களுக்கு சேர்த்துச்சா? சேர இப்ப மாதிரி நான் டிவி போட்ட அடுத்த நிமிஷம் தெரிவிச்சிருக்கா? இல்லை. ஆனா பெரியாருடைய கொள்கைகளையும் பேரறிஞர் அண்ணாவுடைய எண்ணங்களையும்
தன்னுடைய நடிப்பால் சினிமா துறையில் ஒவ்வொரு கிராம மக்களுக்கும் எடுத்து சென்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்தான் இந்த கட்சி சின்னத்தைய அண்ணா திமுக கொடிய உலகத்துக்கு காட்டுவர். அவர்தான் இந்த கட்சியை மூளை முடுக்கெல்லாம் கிராமத்துக்கெல்லாம் கொண்டு போனது அவர்தான். அவர் கொண்டு போன இந்த இயக்கத்துல கருணாநிதி தப்பு பண்ணாருன்றதுனால இவர் கட்சி ஆரம்பிச்சார். இவர் கட்சி ஆரம்பிச்சு 52 வருஷம் முடிஞ்சிருச்சு. 53வது வருஷத்துல நாம இருக்கோம். இந்த 52 வருஷத்துல 32 வருஷம் நாம ஆட்சி செஞ்சிருக்கோம். இந்த 32 வருஷத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னைக்கு தேர்தல் காலத்தில் நின்னாரோ அன்னைக்கு இருந்து அவர் மறைகின்ற வரையில் தமிழ்நாட்டில் எந்த சக்திகளும் தலை தூக்க முடியாமல் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த ஒரே ஒரு தலைவர் புரட்சி தலைவர். ரொம்ப சீரியஸா போய் அமெரிக்கா போயிட்டார். எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கருணாநிதி என்ன சொன்னாரு? அப்பதான் சொல்றாரு அவர் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் திருநாள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் கருணாநிதி? அவர் மலையாளினார். நேற்று பெய்த மழை இன்று பிழைத்த காலாண்டார். எப்போ 72 கட்சி ஆரம்பிக்கும் போது இதே கருணாநிதி அவர் திருவாயிலிருந்து வந்தது. அவரை மலையாளினாரு. நேற்று பெய்த மழை இன்று முளைத்த காலாண்டாரு. என்ன இது சினிமாவாயா? அரசியல் 100 நாள் ஓடி அதுக்கு மேல ஓடாதுன்னாரு. இப்படி சொன்ன கருணாநிதி பெரிய புரட்சி தலைவர் நோய்வாய்ப்பட்டு விடுக்கும் போது என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர்கள் ஏமாத்துறாரு மக்களை. எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜெயிச்சு முதலமைச்சர் பதவிக்கு வந்த பின்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோட வந்தா நான் அந்த பதவியை கொடுத்துறேன். ஆனா புரட்சி தலைவர் என்ன சொன்னார்னா, கட்சி விட்டு வெளியே வரும்போது கருணாநிதி பற்றி ஒரு கருத்து சொன்னார். கருணாநிதி ஒரு தீய சக்தி. அவர் சொன்னது ஐஎஸ்எஸ் முத்திர மாதிரி. இந்த நிமிஷம் வரையிலும் கருணாநிதி தீய சக்தின்னு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் உறுதியாக இருக்கலாம். அதனால அமெரிக்காவில் நீ எப்படி இருந்தாலும் உயிரோட வந்துருவ. ஏன்னா நீ இருக்கின்ற காலத்தில் உன்னால் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஏழை தாய்மார்களுக்கு செலவுக்கு மாதம் பணம் கொடுத்தார் மகாராஜன் நீ. அதனால் நீ வந்துருவிடாங்க வந்தாரு முதலமைச்சரானார். இது ஒரு 11 வருஷம். அடுத்து புரட்சி தலைவி அம்மா 16 வருஷம். 16 வருஷம் தான் தமிழ்நாடு எல்லா நிலையிலும் முன்னிலை மாயமா வந்தது. எல்லாத்திலும் கல்வி எடுத்துக்கோ, மருத்துவத்தை எடுத்துக்கோ, உள்கட்டமைப்பு வந்து எடுத்துக்கோ, ரோடு எடுத்துக்கோ, பஸ் எடுத்துக்கோ, குடித நீர் எடுத்துக்கோ, எல்லாத்துலையும் முதன்மை. இப்படி வந்தும் நாம புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு வெற்றி வாய்ப்பு எழுந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஒரு நல்ல செல்வாக்குள்ள தலைவர்கள் அவங்க 2 பேரும். ஆனா இன்று நமக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நம்மோடு இருந்த காரணத்தினால் அவர் பல்வேறு சோதனைக்கிடையில் 2400 பொதுக்குழு உறுப்பினர் ஒன்று கூடி இந்த கட்சியினுடைய தலைவராக பொதுச் செயலாளராக அறிவித்தார். அப்படி அறிவித்த பின்பு அந்த பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள், அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கும் கட்சிக்கும் ஆசைப்பட்டவர்கள் சில தவறுகள் செய்தார்கள். அப்படி தவறு செய்தோடு மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள், காவல் நிலையத்திற்கு சென்றார்கள். இப்படி பல்வேறு வகையான நிகழ்வுகளில் ஈடுபட்ட காரணத்தினால் பத்திரிகைகள் ஊடகங்கள் இதை பெரிதாக பிரதிபலித்துக் கொண்டது. பிரதிபலித்துக் கொண்ட காரணத்தினால் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக 4 உடைஞ்சு போச்சு, 8 உடைஞ்சு போச்சு, இனி அதுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்ல, இதுக்கிடையில ஊடகங்களும் பத்திரிகைகளும் அரசியல் விமர்சகர்களும் அதுக்கு தூரம் போட ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, நம்ம தொண்டை சரியா இருக்கா,
எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஓட்டு போடணும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னப்பா ஏதோ சொல்றாங்க, நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ யோசனை பண்ணி ஒரு 4% ஓட்டு மாறி போனதுனால நாம இப்ப இருக்கோம். இத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒரே தலைவர் வந்துட்டாரு, கோச்சா வந்துட்டாரு, நாம தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தணும்னா நம்முடைய கட்சியில இருக்கிற நிர்வாகிகள், இந்த நாட்டில் இருக்கிறவங்க, நீங்க ஒவ்வொரு கிராமத்துக்கா போகணும். ஒவ்வொரு கிராமத்துக்கா போய் உட்கார்ந்து பேசணும். பேசினாதான் நாம என்ன தவறு பண்ணா அவன் என்ன தவறு பண்ணான். இப்போ 4 வருஷம் ஆயிப்போச்சு திமுக கவர்மெண்ட் வந்து. 4 வருஷத்துல பல வாக்குறுதியை கொடுத்தாரு. 520 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த 520 வாக்குறுதியில என்னென்ன நிறைவேற்றிருக்காரு எடுத்து வச்சு நாங்கெல்லாம் கொடுக்குறோம். எல்லா செய்திகளும் கொடுக்குறோம். நம்ம ஆட்சியில் என்னென்ன கொண்டு வந்தோம், நம்ம ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களால் மக்கள் எந்த அளவுக்கு பயனடைந்தார்கள், அந்த பயன் அவரோட மட்டும் இருந்துச்சா, அந்த பயன் தொடர்ச்சியான குடும்பத்துக்கு வந்துச்சா, இதெல்லாம் நம்ம சொல்லணும். அவரோட நிற்கிற பயன் எதுனா 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுக்கலாம்ல, அந்த குடும்பத்தோட இருக்கும்போது இதை அவன் சாப்பிட்றான், கொண்டாடி சாப்பிட்றான், அது குடிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அந்த தேதி வந்தா பார்த்துட்டே அந்த 1000 ரூபாய் குடின்னு போய் ஒரு 4 நாள் குடிக்கிறதுக்கு ஸ்டாலின் காசு கொடுத்த மாதிரி வேற ஒண்ணு. ஆனா அதே குடும்பத்துல ஒரு பெண் பிள்ளை இருக்கா, படிக்கிறான். அவன் படிக்கிறது எங்க படிக்கிறான்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். அப்ப படிக்கும் போது சாப்பாடு யார் கொடுத்தது? எம்ஜிஆர் கொடுத்தது. சரி, படிக்கிறான். அந்த குழந்தைக்கு துணி யார் கொடுத்தது? புரட்சித்துறை அம்மா. அந்த குழந்தைக்கு புஸ்தகம் யார் கொடுத்தது? புரட்சித்துறை அம்மா. நோட்டு, புஸ்தகம், பேனா, பென்சில் எல்லாம் அம்மா கொடுத்தது. 8வது 9வது போறாங்க. இப்ப ஹைஸ்கூலு, மிடில் ஸ்கூலு ஒரு கிராமத்துல இருக்கு. ஹைஸ்கூலு ஒரு 2 கிலோமீட்டர் கண்டாது. அந்த ஹைஸ்கூல் பண்ணா குழந்தைக்கு வரணுக்கு சைக்கிள் அம்மா கொடுத்தாங்க. அது யார் கொடுத்தது? அம்மா. +2 போச்சுன்னா இன்னும் நிறைய படிக்கணும் இருக்கு. மடிக்கல்வி, ஒரு மடிக்கல்வி 15,000 ரூபாய் நான் கொடுத்தது. இப்ப அந்த குழந்தை 1வது படிச்சு +2 முடிக்குது. +2 முடிச்சா காலேஜ் போகணும். காலேஜ்ல வந்து நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரே ஒரு காலேஜ், ஹிஸ்டரி ஆர்ட்ஸ் காலேஜ். அவ்வளவு அதோட காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க படிச்சு முடிச்சா காலேஜ் போகணும். நம்ம கிராமத்துல ஸ்கூல் கட்டுறதுக்கே யோசனை பண்ற ஒரு சூழ்நிலை. ஊரை விட்டு ஊருக்கு போறதுக்கு, காலேஜ் பார்த்து அனுப்புவாங்க, மாவட்டத்துக்கு மாவட்டம் போறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. அனுப்பாத. சரி, இப்பதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம், மாப்பிள்ளை வர கல்யாணம் பண்ணி போ. முடி பச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை. அந்த பொண்ணு எவ்வளவு கற்பனைகள்லாம் இருக்கு படிக்கும் போது, நாம இங்க இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும். அந்த படிக்கக்கூடிய சூழலே இல்லாம திருமணம் பண்ண போட்டு அதை மாத்துறது யாரு? காலேஜ் இந்த மாவட்டத்திலே 11 காலேஜ். அப்போ அந்த பொண்ணு காலேஜுக்கு போகுது, பாலிடெக்னிக் காலேஜ். இப்ப ஊத்தகர்ல காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு. காலேஜ் போய் முடிச்சதுன்னு ஃபேக்டரி போகணும். அந்த ஃபேக்டரி யார் கொடுத்தது? ஷூ ஃபேக்டரி வாட்ச்மேன் இருக்கு. அது யார் கொடுத்தது? அம்மா. 20,000 பேர் வேலை செய்யறாங்க, 20,000 பெண்கள் வேலை செய்யறாங்க. ஓலா ஃபேக்டரி இது, அது யார் கொடுத்தது? எடப்பாடி பழனிசாமி. இந்த பொண்ணு படிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சதுன்னு உடனே அப்ளிகேஷன் போடுறான். அப்ளிகேஷன் போட்டதுன்னு உடனே வேலை கிடைக்குது. அந்த வேலை கிடைச்சதுன்னா அவனை கூட்டு வரணும். பஸ் வருது, கிராமத்துக்கு வருதா இல்லையம்மா? கம்பெனி பஸ் வருதா இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கு வருதுல்ல, நம்ம பிள்ளைங்க ஏறி போறாங்கல்ல. அப்போ அந்த பொண்ணு வேலைக்கு போய் மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிச்சா அந்த உறவுகள், அந்த குடும்பமே பிழைக்குதா இல்லையா? அதிமுக கொண்டு வந்த திட்டத்தால் இந்த சமூகம் எப்படி மாறுது பாருங்க. திமுக கொண்டு வந்த திட்டத்தால் இன்னும் சாராய குடிக்கு தான் போறோம். இதை நம்ம சொல்லணும், இது முக்கியம். இப்படி விளக்கமா சொல்லணும். இல்லைன்னா நம்ம மகராஜர்களுக்கு ஏதோ குற்றம் போடி அப்படின்னு. அதே மாதிரி சொன்னா 100 நாள் வேலையை 150 நாள் கொடுத்தாரு. தேர்தல் வாக்கு கொடுத்தாரா இல்லையா? 100 நாள் ஒழுங்கா கொடுக்க முடியும்.
போய் அந்த கிராமத்தில் இருக்கிற சகோதரிகிட்டயோ அந்த ஆளுக்கிட்டயோ உட்காந்து பேசும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க. நாம சொல்றதெல்லாம் கேட்டு போற கால் இல்லை. அந்த விழிப்புணர்வை அண்ணா நம்ம உருவாக்கி கொடுத்துட்டாரு. எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு. அந்த கேள்வி அவங்க கேட்டாதான் நமக்கு நல்லது. கேள்வி கேட்டு பதில் சொல்லும் போது நமக்கு கிட்ட நிறைய செய்திகள் இருக்கு. திமுக செய்தி கிடையாது, சும்மா ஏமாத்துவான். அந்த திட்டம் இந்த திட்டம் சொல்லி ஒரு திட்டமும் கிடையாது. அந்த செய்தியை நாம் சொல்லணும். அந்த தென்னை பிரசாரத்தை கையில் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, தெருமுனை பிரச்சாரம். இப்போ ஒரு பஞ்சாயத்து போறோம், ஒரு நல்ல சென்டர் ஒரு டீ கடை ஒரு நல்ல அங்கதான் ஜனம் சேர்றாங்க. தெருமுனை பிரச்சாரம் ஒரு நல்ல பேச்சாளர் அவளை கொண்டு போய் பேச வைக்கணும். அது மாவட்ட செயலாளர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார், ஒன்றிய செயலாளர் பிரிச்சு கொடுப்பார். பிரிச்சு கொடுக்கும் போது நீங்க இங்க முன்னாடி இருக்கிறீங்க பத்தியா, நீங்க அந்த பகுதியில் ஏற்பாடு செய்து ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8 மணிக்கு முடிச்சிடலாம். அதுக்கு மேல வந்து கிராமத்தில் கஷ்டம். ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு ஒரு 3 சென்டர் நீங்க வச்சீங்கன்னாவே போதும். அதை நீங்க சரியா பண்றதுக்கு முயற்சி. அதுக்கு நீங்க தயாராகும். இப்ப கூட நம்முடைய சுப்பிரமணிய சொன்னார், ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொன்னாரு. அதாவது இது போன்ற ஒன்றிய கூட்டங்கள் கூட்டுவதை போலவே கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து 4 பஞ்சாயத்து 5 பஞ்சாயத்து சேர்த்து கூட ஒரு மீட்டிங் வச்சீங்கன்னா, மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் வந்தீங்கன்னா, இன்னும் நல்லா வேகமா செயல்படுறதுக்கு இன்னும் கருத்துக்களை வந்து அங்க சொல்லும் போது இன்னும் ஒரு உத்வேகம் வரும். நல்ல கருத்து, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து, அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை அறிவித்தவர்களுக்கு தெரிவித்து, இதுல ஒரு விஷயம் வந்து இப்படி நிகழ்ச்சிகளை செய்யும் போது செலவு, அந்த செலவு செய்யறதுக்கு கீழே இருக்கிற தொண்டங்கிட்ட நிதி இருக்கா, ஆதாரம் இருக்கா, பணம் இருக்கான்னா நிச்சயமா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இந்த கட்சி மீது பற்று வைத்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது பற்று வைத்திருக்கிறார், புரட்சித் தலைவர் அம்மா மீது பற்று வைத்திருக்கிறார், இன்று எடப்பாடியார் மீது பற்று வைத்திருக்கிறார். ஏன் நம் மீதெல்லாம் பற்று வைத்திருக்கிறார், நம் மீதெல்லாம் பாசம் பொழிக்கிறார். நீங்க நாங்க வரோம், வரும்போது வழியில வரவேற்பு, இவ்வளவு பதாகைகள், இதெல்லாம் எதுக்கு? இந்த கட்சி மீது பற்றா வைத்த இது. அதனால இவ்வளவு பற்று வைத்திருக்கிறவனை சிரமப்பட்டு அவனை சந்தோஷப்படுத்தணும். அவனை சந்தோஷப்படுத்தணும்னா அவன் கிராமத்தில் ஒரு கூட்டத்தை போடுறோம், நான் செய்யறேன்னு கூட சொல்லுவான். நம்மால் கௌரவம் ஜாஸ்தி, அதிமுக தொண்டனுக்கு கௌரவம் ஜாஸ்தி, விட்டு கொடுக்க மாட்டான். என்ன இல்ல நான் இல்லைன்னு நினைக்கிறியா, வாயா கரிசோர் போடுறேன் அப்படி போர் எத்தனை வாழணும். அங்க போய் அவங்க வீட்டுக்காரி கிட்ட கேட்டாதான் தெரியும் என்ன நிலைமை. அந்த அளவிற்கு பாசத்தோடு இருக்கிற தொண்டர். அப்படியா பட்டோன்னா ஒரு மீட்டிங் போட்டு சொன்னா போடுவான், போடுறதுக்கு ரெடி. ஆனா அவங்ககிட்ட காசு, அவங்ககிட்ட காசு இல்லை. அந்த காசு நாம கொடுக்கணும். நாம கொடுத்தாதான் அவன் முதல்ல சொல்லுவான், இல்லம்மா இதே பண்ணி இதுதான் அப்படி பேசுறேன் சாமி. ஏன்னா கொஞ்சம் சந்தோஷமா ஏமா மறைவியா தெரியுப்பா. அவங்க வந்து காசு கேட்க மாட்டான், நாம கொடுக்கணும். கூட நம்ம தூய்மணி காதலுக்கு கட்சார் நேற்று பேசுறேன். இதே சமாச்சாரத்தை மருந்துக்குள்ள பேசுறேன். பேசும்போது அவருக்கு என்னமோ மனசுல போட்டுச்சு. ஏன்னா என்ன பேசணும்னா என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு நீ எந்த ஏரியா சொல்றியோ அந்த ஏரியாவுக்கெல்லாம் அந்த செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி எல்லாரும் முன் வந்து செய்யணும். நாம நமக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பேர் நம்ம தெரியணும்னா, ஒரு பேர் சொன்னா அவராப்பா தூய்மணியா, ஆமா அப்பா பச்சைமணிக்காரு, அவர் தலைவர், அதிமுக தலைவர். இது எப்படி கிடைக்குது நமக்கு? இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் எப்படி கிடைக்குது? அதிமுக என்ற அந்த பேர் இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் சமுதாயத்தில் நீங்கள் யார் என்று தெரிகிறது.
அந்த அதிமுகவுக்கு ஒரு சங்கடம் வந்திருக்கிறது, ஒரு சோதனை வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சோதனையில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனால இந்த செலவுகள், திண்ணை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம், இன்னும் இருக்கிற பல நடவடிக்கைகளுக்கு கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு எல்லா வகையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் கழகம் உங்கள் பக்கம் நிற்கும். நிச்சயமாக பொருளாதார ரீதியாக இந்த சமூகத்தில் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு இந்த இயக்கம் தான் காரணம். இந்த இயக்கத்தின் வாயிலாகத்தான் பொருளாதார ரீதியிலும் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். மறைக்க கூடாது. ஏன்னா இல்லப்பா எங்கப்பா அப்படின்னு சொன்னு வச்சுங்க, இன்னும் சொன்னாங்க அந்த காலத்துல கருத்தியார் போயிருந்தாங்க. அது மாதிரி வாய்ப்பு கிடைத்த பொழுது பதவிக்கு வந்தோம், பதவிக்கு வந்த போது பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எதற்காகவும் ஆசைப்படாமல் இந்த இயக்கம் நன்றாக இருந்தால் போதும், நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தால் போதும், நம்முடைய அண்ணன் எம்எல்ஏவாக இருந்தால் போதும், எம்பியாக இருந்தால் போதும் என்று ஆசைப்பட்டு உழைக்கின்ற அந்த தொண்டனை தலைமையில் வைத்து நாம் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடினால்தான் நாம் நன்றி உடையவர்களாக இருப்போம். நமக்கு சொத்து அதிமுக தொண்டன் தான். நமக்கு சொத்து அரசியல் ரீதியாக அதிமுக தொண்டன். அந்த தொண்டனை நாம் உயர்வாக மதித்து வருகின்ற 26 தேதி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நம்முடைய இயக்கம் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் முன்னிறுத்தி நடத்துகின்ற இயக்கம். இந்த கட்சிக்கு ஒருவர் மறைந்தால் இன்னொரு புதிய தலைதான் ஒரு தலைவர் வருகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கினார். அவர் மறைவுக்கு பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. புரட்சி தலைவரே தொண்டராக இருந்தார் புரட்சி தலைவி அம்மா. அவர் இந்த கட்சியை வழிநடத்தினார். புரட்சி தலைவி அம்மா மறைந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு எடப்பாடியார் வந்தார். எடப்பாடியாருக்கும் புரட்சி தலைவிக்கும் என்ன சம்பந்தம்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைவர், எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொண்டர், அவ்வளவுதான். அதிமுக தொண்டர். அப்படிப்பட்ட தொண்டரை நாம் இன்று தலைவராக ஏற்றுக்கொண்டோம். இன்று நமக்கு தலைமை எடப்பாடியார். அதனால சொல்லுகிறேன், தந்தை பெரியாரும் பேர அண்ணாவும் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் வைத்திருக்கின்ற அந்த கட்சி ஒரு குடும்ப கட்சி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவரத்தில் இந்த கட்சியை கைப்பற்றினார், ஏமாற்றி கைப்பற்றினார். பேரறிஞர் அண்ணா மறைந்த பொழுது யார் முதலமைச்சர் என்று வருகின்ற நேரத்தில் மக்கள் செல்வாக்கும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வாக்குடையவர் எம்ஜிஆர் அவரிடத்தில் செல்வோம் என்று அங்கே உட்கார்ந்து முட்டி போட்டு என்னை முதலமைச்சராக்குங்கள், நான் அண்ணாவுடைய பெருமையை அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுச் செல்கிறேன் என்றெல்லாம் சொன்னார். அவர் ஈகை மனம் உள்ளவர். எப்பவுமே இந்த ஈகை மனம் கொடைவல்ல தன்மை உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பொருளை போய் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி கர்ணனுக்கு அடுத்தபடியாக வள்ளலாக இருந்தவர் எம்ஜிஆர். அந்த புரட்சி தலைவரத்தை கருணாநிதி கேட்டவுடன் சரி அண்ணாவுடைய கொள்கையை காப்பாற்றுவீங்களா? காப்பாற்றுவோம். நல்லது இல்லையா? கொடுத்துட்டார். அவர் என்ன கிரிமினல் பார்க்கிறவர் கொடுத்துட்டார். முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் என்ன பண்ணாரு? இவ்வளவு செல்வாக்குள்ளால் நம்ம வச்சுக்கூடாது, இவரை காலி பண்ணணும். ஒரே ரெண்டு கட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் முதலமைச்சர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர். மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் வச்சா பின்னாடி நமக்கு ஆபத்து வெளியே போட்டாரு. அவர் வெளியே போட்டதான் அவருக்கு ஆபத்து இருந்துச்சு. அவர் கூட வச்சிருந்தா ஒன்றும் ஆயிருக்காரு. அப்படி வெளியே போட்ட பின்னாடி அந்த கட்சியை முழுசா தன் கட்டுப்பாட்டு கொடுத்துட்டார். சரி, அவர் மறைந்த பின்னாடி வேற தலைமை வர முடிச்சா? இல்ல, அவர் உயிரோட
இருக்கும் போதே தன் மகனை தயார் பண்ணார். தன் மகனை தயார் பண்ணி அவரை பொறுமைப்படுத்த இளைஞரை மாவட்ட செயலாக கொண்டு வந்தார். அடுத்த ஆட்சியில துணை முதலமைச்சராக கொண்டு வந்தார். கட்சி தலைவராக கொடுத்தார். அப்புறம் முதலமைச்சர் ஆனார். எப்படி கருணாநிதி தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் வைத்தாரோ, அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்டாலினை மேயராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராக்கி, துணை முதலமைச்சராக்கி, கட்சியுடைய தலைமை பொறுப்பை கொடுத்து மறைந்த பின்பு தேர்தலில் வெற்றி பெற்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தன் தந்தை தனக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுத்து கட்சியில் ஒரு உயர்ந்த நிலைக்கு தன்னை கொண்டு வந்தாரோ, அதை போலவே தன்னுடைய மகனை சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிறார். வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக்கினார். சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கினார். அமைச்சராக்கி துணை முதலமைச்சராக்கினார். துணை முதலமைச்சராக்கிவிட்டு இப்போது முதலமைச்சர் எந்த அளவிற்கு ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று உயரதிகாரத்தில் சொல்லியவர் மட்டுமல்லாமல் தன்னுடைய சக அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களே நீங்கள் எழுந்து நின்று அவரை வரவேற்க வேண்டும் என்ற ஒரு நிலையை இன்று திரு ஸ்டாலின் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, திரு ஸ்டாலினுடைய குடும்ப இயக்கம், குடும்ப கட்சி, கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. என்ன அவர்தான் ஆச்சரிய ஸ்டாலின் கட்சி கூட இல்ல, கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. முதலில் கருணாநிதி தலைவர், அவர் மறைவுக்கு பின்பு ஸ்டாலின் தலைவர், அவர் மறைவுக்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் தலைவர். அதோடு சொல்லிவிட்டார் இந்த துரைமுருகன் ஒரு சீனியர் மேன், அவன் பேர வந்தா கூட நான் தலைமை எடுத்து விட்டார். அப்படி அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அது ஒரு அடிமை கட்சி, சுதந்திர காற்றை அரசியல் காற்றை இல்லாத ஒரு கட்சி. அப்படி சுதந்திர அரசியல் காற்று இல்லாத ஒரு கட்சி, ஒரு சுயநலமிக்க கட்சி ஆட்சியில் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். ஒரு ஜனநாயக முறைப்படி அரசியல் நடத்திக் கொண்டிருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது ஆட்சிக்கு வர வேண்டும். அது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்வதற்கு பல காரண காரியங்கள் இருக்கிறது. 32 ஆண்டுகால ஆட்சியில் மிக சிறப்பான ஆட்சி செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதோடு இன்று நம்முடைய பொதுச்சாளர் எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் மிகப்பெரிய நல்லாட்சி கொடுத்தவர். ஒண்ணு இல்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100 விழா வந்தார். அவர் ஒரு விவசாயின்றதை ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டார். அவர் வந்தவங்க என்ன பண்ணாரு, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல விவசாயிகளுக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து எந்தெந்த வகையிலே தண்ணீர் கொடுக்க முடியும், அச்சா எண்ணெய்கள் அணைக்கட்டிலிருந்து இடதுபுற கால்வாய் வலதுபுற கால்வாய் 2 கால்வாயும் ரெடி பண்ணி தண்ணி கொடுக்கணும்னு 233 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 233 கோடி ரூபாயில ஒரு திட்டத்தை போட்டு டெண்டர் வைக்க சொல்லி அன்னைக்கு அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100 அறிவிக்கிறார். அதே மாதிரி அடியாரம் டேம்ல இருந்து 56 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அதே மாதிரி கொடியாரம் டேம்ல இருந்து 300 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். எல்லாமே நீர்ப்பாசனம். இதுல எந்தெந்த தொகுதி பயனடைதுன்னா, ஓசூர் தொகுதி பயனடைது, வேப்பரப்பள்ளி பயனடைது, தனி தொகுதியில் ஒரு பகுதி பயனடைது, பர்கூர் தொகுதி பயனடைது. இப்படி பர்கூர் தொகுதி பயனடையக்கூடிய அளவிற்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் நல்ல திட்டங்களை கொடுத்தார். அறிவிச்ச பின்னாடி டெண்டர் வச்சு வேலை நடக்குது. நாம கொண்டு வந்த திட்டம்ன்றதால இப்ப இந்த ஆட்சிக்காரன் பணம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த 4 வருஷத்துல இந்த மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வந்திருக்கா? இதையெல்லாம் போய் கிராம மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏமாற்றுகின்ற கட்சி ஒரு குடும்ப கட்சியாக இன்று திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எதையும் செய்யவில்லை, மாறாக அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவர்கள் சம்பாதித்த சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்றேன், நம்முடைய எடப்பாடியார் அவர் 4 வருஷத்துல ஒரே வருஷத்துல இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனை பண்ணார்.
11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ். ஒரு காலேஜ் 2 காலேஜ். ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னா 400 கோடி ரூபாய். ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னா 400 கோடி ரூபாய். 11 மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளவு? 4400 கோடி ரூபாய் ஒரே வருஷத்துக்கு வந்தாங்க. அதுல கிருஷ்ணகிரி மாவட்டமும் அது அடங்கும். அது வந்ததில்ல, அனௌன்ஸ் பண்ண பெருசு இல்ல. அனௌன்ஸ் பண்ண வச்சுட்டு ஜியோ வாங்கிட்டு உடனே 348 கோடி ரூபாய் டெண்டர் போட்டு பில்டிங்கை கட்டி கொடுத்து அப்பவே மாணவர்களையும் அந்த கல்லூரிக்கு சேர்த்துறதுக்கு நடவடிக்கை எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் அதாவது சமுதாய மாற்றம். அதுல இன்னொன்று பண்ணார். யாருமே இந்தியாவில் யாருமே செய்யறது நீட் எக்ஸாம்னு சும்மா ஏமாத்திட்டு இருக்கிறார் ஸ்டாலின். என்ன அவங்க பையன் தான் சொன்னார். எங்க சொன்னாரு? 21 எலெக்ஷன்ல என்ன சொன்னாருன்னா, இந்த நீட் தேர்வு ரத்து செய்யறது என்கிட்ட ஒரு மாயம் வந்திருக்குது, நீ ஓட்டு போடுங்க. வந்ததுல எங்க அப்பா ஒரு கையெழுத்து போட்டாலும் நீட் தேர்வு ரத்து ஆயிடுனாரு. 35 லட்சம் பேர்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க. ஒன்றும் நடக்கல. ஆனா சமயோசிதமா நம்முடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்த போது அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே முடியல. எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்தா 2 பசங்க 3 பசங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போனோம். எல்லாம் தனியார் பள்ளியில் படிச்ச பசங்க தான் மெடிக்கல் காலேஜ் போனோம். இது பார்த்தாரு இதெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு சரி ஒதுக்கீட்டுல உள் ஒதுக்கீட 7.5% கொடுத்தார். சட்டமன்றத்தில் அந்த இதை கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றினார். கவர்னர் கட்சார். கவர்னர் கைது போட தடுமாறினார். கைது போட்டு ரிலீஸ் பண்ணிட்டார். துணிந்து ரிலீஸ் பண்ணிட்டார். கவர்னர் வழி இல்லாம கைது போட்டு விட்டார். அது பண்ணதுனால இந்த வருஷம் மொத்தம் 3400 பசங்க கவர்மெண்ட் 1ஆவதுல இருந்து 12ஆவது வருஷம் அரசாங்க பள்ளியில படிச்ச பசங்க, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 3400 பசங்க மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னா அது யார் காரணம்? ஏழை பிள்ளைங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பெரும்பாலும் ஏழை பிள்ளைங்களா தான் இருக்கும். ஓரளவு பசங்க கூட என்ன பண்ணுவான், கான்வென்ட்ல படிக்கிறது தான் பெற்றோர்கள் ஆசைப்படுவாங்க. அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பஸ்ஸுக்கு நின்று அவங்க அம்மா வந்து பஸ்ல ஏற்றி விட்டு மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்கு விட்டா அது ஒரு பெருமை. பெற்றவங்களுக்கு அது ஒரு ஆசை தானே. அந்த ஆசை இந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிற குழந்தையுடைய பெற்றோருக்கு இருக்கும். ஆனா அதுக்குரிய சக்தி இல்லாதனால அந்த குழந்தைங்க அரசாங்க பள்ளிக்கு வருது. அரசாங்க பள்ளிக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு எதிர்காலம் இல்லாத மெடிக்கல் காலேஜ் எதிர்காலம் தெரிஞ்சதுன்னு நம்ம எடப்பாடியார் அந்த ஏழை குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு 3400 பிள்ளைகள் மெடிக்கல் காலேஜ். அது எப்படி? தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதுல அட்மிஷன் கிடைக்குது. அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே ஏழை பிள்ளைங்கிறதுனால அரசாங்கமே 5 வருஷம் படிக்கிறதுக்கு ஃபீஸை கட்டி சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருக்காரு எடப்பாடி. இந்த மாதிரி ஒரு சிந்தனை, இது மாதிரி ஒரு திட்டத்தை கருணாநிதி கொண்டு வந்தாரா, ஸ்டாலின் கொண்டு வந்தாரா? இதெல்லாம் நம்ம போய் சொல்லுங்க. இது சொன்னாதான் மனமாறு. ஏன்னா இந்த பகுதி எப்பயுமே ஒரு காலத்துல 77 தேர்தல் நிற்கும் போது டாக்டர் சமரசம் வேட்பாளர் ராயகோட்டைக்கு மேல இருந்து நல்ல லீடிங்ல வருது. காவேரி டவுனுக்கு வரும்போது ஓரளவுக்கு குறையுது. மறுபடியும் நம்ம 2-3 பஞ்சாயத்து நல்லா இருக்காங்க. அது போய் நாகசமட்டிக்கு மேல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஓட்டு குறைஞ்சி அங்க 26 ஓட்டு லீடிங் வருதுன்னா கட்சியில் ஒரு 5000 ஓட்டு 7000 ஓட்டு ஜெயிக்கும். அது 77, 80 இப்படி இருந்தது. அதுக்கு அடுத்ததாக நாம் கொண்டு வருகின்ற திட்டத்தின் அடிப்படையில இந்த பகுதியும் மேற்கு பகுதியில் எப்படி வாக்கு வித்தியாசம் அதிகமாக வந்ததோ அதே மாதிரி இங்க திமுகவிலிருந்து மாறி அண்ணா திமுகவுக்கு 91 எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வைத்த பகுதி இந்த பகுதி. அதனால நம்முடைய பகுதி இப்பொழுது அண்ணா திமுகவுடைய பகுதி தான். நாம் கடந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் 2026 தேர்தலில்
புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழை காப்பதற்கும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தலைவராக இருக்கின்ற பேரறிஞர் அண்ணாவுடைய புகழை காப்பதற்கும், நம்மை எல்லாம் காப்பாற்றி இந்த இயக்கத்தை நம்மிடத்திலே கொடுத்து சென்ற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழை காப்பதற்கும், கோடிக்கணக்கான தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் அதிமுகவை அந்த தொண்டர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிருக்கும் 2026 தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். அதிலே நீங்கள் மனம் வந்து ஒருவரோடு ஒரு இணைந்து செயலாற்றுங்கள். இவன் பிடிக்கல அவன் பிடிக்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. அந்த கோபதாபத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. மேடையிலே கேட்கறவங்களுக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. ஏன்னா நாம என்ன கோபப்பட்டாலும் நமக்குள்ள கோபப்படுறோம், நமக்குள்ள கோபப்பட்டுக்கிறோம். நமக்குள்ள கோபப்பட்டாலும் நாம ஜெயிச்சாதான் நமக்கு மரியாதை. நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னா நம்ம வெளியில நிற்போம், அவங்க உள்ள போயிடும். இப்ப வெளியில நிற்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு போராடுறது, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது, எதுக்கு இவ்வளவு ஓடுறது? காலையில எழுதுறீங்க, குளிச்சிடுறீங்க, வேஷ்டி கட்டிக்கிறீங்க, சட்டை போட்டுக்கிறீங்க, அங்க தலையை மட்டும் ஓடுறீங்க, இங்க தலையை மட்டும் ஓடுறீங்க, கட்சி நிகழ்ச்சிக்கு ஓடுறீங்க, ஒரு சாவுக்கு ஓடுறீங்க, ஒரு வாழ்வுக்கு ஓடுறீங்க. எல்லாமே உங்களுக்கு சொந்தக்காரனா இல்லையே? இந்த கட்சி தான் உங்களுக்கு சொந்தமா இருக்கு. இந்த கட்சிக்காக தான் ஓடுறீங்க. ஏப்பா அங்க கல்யாணமா போடுப்பா, இல்லப்பா அவங்க இவங்க மகன் செத்து போயிட்டான் போடுப்பா ஓடுற. இப்படி மனதார இந்த கட்சியை ஏற்று, மனதார ஏற்று இதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்காக நமக்குள்ளே மனவேற்றுமை வருகிற பொழுது அதையும் பெருமைப்படுத்திக் கொண்டு நமக்குள்ளே வித்தியாசம் பார்த்து நமக்குள்ளே விலகி நிற்பது என்பது இந்த இயக்கத்துடைய பலத்தை குறைக்கும். அதை வயது ஆக ஆக, அனுபவம் ஆக ஆக அதை ஒதுக்கி வைத்து விட்டு பெருந்தன்மையாக நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். நீங்க ஒரு தாட்டி பேசி பாருங்க, அவன் கோபமாவே போவான். ஒரு தாட்டி பேசி பாருங்க, பேசும்போது சரி சரிப்பா அப்படின்வான். ஆனா அவங்க சொல்லிட்டு அவன் நடந்து போகும்போது யோசனை பண்ணுவான், பேசுறாங்க நாம ஏன் நின்று பேச போயிட்டுமே, எனக்கு பேசுறவங்க தப்பு பண்ணிட்டமே, சரி சரி விட்டு அடுத்த பேச பாருங்க நின்றுடும். ஏன்னா அப்படியே அவளுக்கு வந்து அந்த மனசு அடிச்சுக்குது. இதெல்லாம் அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, தண்ணீர் அடித்தால் தண்ணீர் உலகாது, தண்ணீர் அடித்தால் தண்ணீர் உலகாது. அது மாதிரிதான் நம்ம அதிமுக என்ற குடும்பத்தில் இருக்கின்ற நாம் நமக்குள் அடித்தால் நாம் விலகிவிட முடியாது, நாம் ஒன்னாதான் சேரும். அது தியரி. அதனால இந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எதாவது பதவி பட்டாசு தான் வர்றது பிரச்சனை. அது இன்னொன்று ஒழுங்கா பார்த்துக்கலாம், ஒழுங்கா பார்த்துக்கலாம். உழைக்கின்றவனுக்கு அதிமுகவில் மிகப்பெரிய முக்கியத்துவம் உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடைத்தரகெல்லாம் எவ்வளவு எழுப்பக்கூடாது. நான் அங்க சொல்லி வாங்கி கொடுக்குறேன், இங்க சொல்லி அதெல்லாம் எழுப்பக்கூடாது. வீட்டில் கரெக்டா உட்காந்து டிசைட் ஆகும். எந்த பதவி இருந்தாலும் பொதுச் செயலாளர் பொறுப்பட்டு நம்ம பேசும்போது இதுதான் நான் சொல்றேன். இந்த மீடியா தான் நம்ம நல்ல நல்ல தொண்டன் அடிபடுறதுக்கு காரணமே தான், நல்ல நல்ல உழைக்கிறோம் அடிபடுறதுக்கு காரணமே தான். இனி அது மாதிரி வாய்ப்பே வராது. அதனால கடுமையாக உழையுங்கள். 2026 பர்கூர் சட்டமன்ற தொகுதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுது இந்த தொகுதி அது அப்ப காவிரிப்பட்டு இருந்துச்சு, இந்த பகுதி காவிரிப்பட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அப்பயே நான் என்ன பண்ணேன்னா அம்மா கொடுக்குற திட்டத்தில் எல்லாம் பாதி பாதி எடுத்து சேர்க்கிறேன். அதனால இந்திய நிறைய ஸ்கூல் எல்லாம் வந்தது. அதனால இது அப்பயே பர்கூர் தொகுதி மாதிரி தான் கணக்குது. மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் இந்த தொகுதியில் மீண்டும் தலைமிருந்து நிற்க நாம் உழைப்போம். 26 வெற்றியை எடப்பாடியாருடைய பாதங்களில் சமர்ப்பிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்.